friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரிசி மாவு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கப்ல நான் 2 கப் அரிசி எடுத்துர்க்கேன். அடுப்புல pan வச்சிட்டு pan காஞ்சிடுச்சு. இப்போ அரிசி அதில கொட்டி வறுக்கலாம். நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்துர்க்கேன். பச்சை அரிசியிலே செய்யலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா அரிசி நல்லா பொரியுது. இந்த மாதிரி எல்லா அரிசியும் நல்லா பொரியுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி லைட்டாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்து அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வறுத்தாச்சு. இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய், அரிசி நல்லா ஆறிடுச்சு, அதையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நெய் நல்லா உருகி வந்துருச்சு. நெய் உருகுனதும் துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் கூட. இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். என்கிட்ட வறுத்த முந்திரி இருந்ததால் நான் தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் காஞ்சதும் முந்திரி ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். ரொம்ப நேரம் பாகு காய்ச்சுற மாதிரி காய்ச்சினா உருண்டை நல்லா இறுகிக்கும். சின்ன பிள்ளைங்களால சாப்பிட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பவுல் மாற்றிட்டு கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ அரிசி மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.